என்ன பஜ்ஜிங்கண்ணா அது? சுரக்கா பஜ்ஜி. சூப்பர். என்ன வடகா? வடகம், அப்பளா, முட்டைகோஸ் பொரியல், அருமையான முட்டைகோஸ் பொரியல், நல்ல சுண்டல் ஏங்கண்ணா, நல்லா தாளிச்சு சுண்டல் அருமையா இருக்குது. சாப்பாடு இன்னும் 2 பேர் வரட்டு இருங்க, இன்னும் 2 பேர் வரட்டு இருங்க, வரட்டு. மெதுவா வச்சு எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு ஆள் தூக்குறாங்கல்ல கூடுதலா. 31 கிலோ. சூப்பருங்கண்ணா. ஆவி வரக்குது வாங்க. என்னங்கண்ணா அரிசி? பொன்னி. முல்ல சூதானா அப்பு சூதானா. சாம்பார் எங்க இருக்குது? சாம்பார் எடுத்து வந்தாச்சா? ஆனா சாம்பார் எங்க இருக்குது? எங்க சாம்பார்? கதம்பு சாம்பார். என்னென்ன ஓடு இருக்குது? கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டுருக்குதா? முருங்கைக்காய். நீங்க தடை தூக்கி நிக்கிறியா? சாம்பார் கலக்குனா அப்புறம் தடத்தை எடுத்து போறதா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த வழக்கம் பச்சை எடுத்து சாப்பிட்றதா? ரசமாப்பா? அப்போ மாசம் பாரு, ரசம்னாவே அது வேறதான். சாப்பாடு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்கண்ணா? சூப்பர். வேத்து பூத்து கிடக்குது. பாயாசம் குடிப்பாங்களா இருக்குது? பாயாசம் எப்படி இருக்குங்க? சூப்பரா அப்புறம் சாப்பாடு நீங்க தான் சொல்லணும். சூப்பரா இருக்குங்க அண்ணா. அடுத்து என்ன உங்களுக்கு? போ ரசம் வாங்கிட்டோம். எப்படி இருக்குங்கண்ணா டேஸ்ட்டு? நல்லா இருக்குதுங்கண்ணா. பஜ்ஜி சுரக்கா பஜ்ஜி சூப்பர். இப்போதான் வந்தியாப்பா? ஆமாண்ணா. பிடிச்சி கொள்ளையா? வந்துருக்காங்களா? சாப்பிட்டாங்களா? சாமிட்டு வந்தாங்க. சாப்பிடுவாங்களா? வருவாங்க, வந்துட்டு இருக்காங்க, மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்ப காய ஊத்தப்பா மாமனுக்கு, அண்ணனுக்கு. உங்க மாமனுக்கு காய. இது என்ன பச்சியில சாம்பார் கொடுத்தீங்கிறீங்க? சூப்பர் டேஸ்ட். சுரக்கா பச்சி. இல்லை நேற்று சிம்பிளாக முடிச்சாச்சுங்க பிறந்த நாள் விழா. சிம்பிளாக முடிச்சாச்சு. எளிமையாக நல்லா இருக்கும். ஆமாம், அண்ணா எப்பவுமே சிம்பிளிசிட்டி. அதனால சாப்பாடு ட்ரீட் வைக்கல கூட ரொம்ப சிம்பிளாக தான் வச்சாரு. அண்ணா ஜம்முன்னு ரசம் சூப்பர். பாயாசம் எப்படி இருக்குங்க? பாயாசம் எப்படி இருக்குது?